அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப கரூர் சம்பவத்திற்கு அப்புறமா வணக்கம் சார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பாஜக தன்னுடைய ஆதரவு குரலை தாவேக பக்கம் எழுப்பிட்டு வருது. பல்வேறு விமர்சனங்கள் இதுக்கு முன்வைக்கப்படுது. தமிழகத்தில் காலூன்றுவதற்காகவும் விஜயை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காகவும் தான் பாஜக இந்த மாதிரியான ஒரு நகர்வை முன்னெடுக்குது அப்படின்னு. இருந்தாலும் தாவேக தரப்புல இருந்து இன்னும் வெளிப்படையா எதுவும் இதை பற்றி பேசல. இப்போ ஒருவேளை அப்படி பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் திமுகவுக்கு சவாலாக மாறுமாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? கரூர்ல நடந்த கொடுமையான சம்பவத்தை வச்சு சம்பவத்துல மனிதநேயத்தோடு அந்த மக்களுக்கு உதவி செய்யறது, அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறது, இறந்த குடும்பங்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த கரூர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. பறி கொடுத்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே பறி கொடுத்திருக்கிற நேரில் அந்த மக்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்ல வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆனா இந்த நேரத்துல இதை மையப்படுத்தி ஒரு அரசியலுக்காக இதை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கான பல முயற்சிகள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நடந்த சம்பவம் என்ன இருந்தாலும் அதை பத்தி விசாரணை கமிஷன் இருக்கு, அதை பத்தி விசாரிச்சு பின்னாடி சொல்ல போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அதை பத்தி பலவிதமான சர்ச்சைகளை கிளப்பி ஏதோ சதி இருக்கு போது வருதுன்னு சொல்லி அதை ஆளுகிற அரசுக்கு எதிராக திருப்பறதுக்கான ஒரு முயற்சியும் வேகமா நடக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் பாஜக இந்த சம்பவம் நடந்திருக்கு, அவங்க எல்லா கட்சிகளை போல அவங்களும் வரலாம், ஆதரவு தெரிவிக்கலாம், பார்த்துட்டு போகலாம், அதெல்லாம் இயற்கையானது. அது நம்ம கேள்வி எழுப்ப முடியாது, நல்லது. ஆனால் இதை பயன்படுத்தி ஏதோ திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்மொழிகிற மாதிரியே இல்லை ஒரு சதி இருப்பதா சொல்றதாகும். எல்லாருமே இதை சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உட்படுத்த வேணும்னு சொல்றதெல்லாம் இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமா தலைகீழ திருப்பி தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி தான் தோணுது. கிட்டத்தட்ட ஏற்கனவே விஜயை பாஜக தங்களுடைய வட்டத்தில் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு செய்திகள் வந்தது. ஆனால் விஜயை பொறுத்தவரை அதுக்கு ஈடு கொடுக்காம நான் பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட பிறகு இதை பயன்படுத்தி தாவேகாவை தங்களுடைய கட்சிக்குள்ள தங்களுடைய அணிக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு பகீரத முயற்சி நடைபெறதா தான் திரைமறைவில் பல காரியங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே உண்மையா என்னங்கன்னு தெரியாது, பட் அதுக்கான முயற்சிகள் நடக்குதுங்கிறது நல்லா தெரியுது. தாவேகா தரப்புலையும் இந்த உண்மையை சொல்லிட்டு உண்மையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான பொறுப்பேற்றுக்கிட்டு போறதுக்கு பதிலா அவங்களும் சதி இருக்கு, இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்களும் கொஞ்சம் பக்கம் நெருங்கி போற மாதிரி வெளி உலகத்துக்கு பார்க்குற போது தோணுது. ஆனா என்னை பொறுத்தவரையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜகவோடு யார் போய் சேர்ந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக இருக்கும். அது எந்த விதமான சாதகமான அவங்களுக்கு எந்த சாதகத்தையும் உருவாக்காது. ஏற்கனவே போய் சேர்ந்திருக்கிற பல பேரும் மிகப்பெரிய தோல்வியெல்லாம் அடைஞ்ச வரலாறு தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆகவே பாஜகவோட விஜய் சேருவாரா சேரலையான்னு நமக்கு தெரியாது. சேர்ந்தா நிச்சயமா அதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தான் ஒரு நிலைமை என்பது ஏற்படுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அவர் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். பட் பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல மாநிலங்கள்ல பல தலைவர்களை இப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவே வளைச்சு போட்ட மாதிரி மிரட்டி வளைச்சு போட்ட மாதிரி போடுவதற்கான முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு வளைஞ்சு கொடுக்க போறாரா வளையாம நிமிர்ந்து நிற்க போறாராங்கிறது தான் திரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய கேள்வி. அப்படி போனார்னா அது ஒரு தற்கொலைக்கு ஒப்பானதாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஹலோ, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.